Okay. Reticular fibers of collagen are present in all except. First வந்து the collagen வந்து நம்ம போன கொஷின்லலாம் டைப் 1 collagen டைப் 2லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் 3 collagen தான் ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிம்ஃப் ஆர்கன்ஸில் இருக்குது. அந்த லிம்ஃப் ஆர்கன்ஸில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் ஸ்கேஃபோல்டிங். ஓகே, ஒரு கட்டடத்துக்கு எப்படி ஸ்கேஃபோல்டிங் தேவைப்படுதோ அந்த மாதிரி லிம்ஃப் ஆர்கன்ஸ்க்கு ஸ்கேஃபோல்டிங் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த ஸ்கேஃபோல்டிங்கை வச்சு அந்த லிம்ஃப் செல்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே பிளேஸ் ஆகிக்கும். ஸோ இங்கே பார்க்குறோம்ல நெட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், நெட்டு மாதிரி இருக்கிறது தான் வந்து என்னென்னா ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ் ஆர் டைப் 3 கொலாஜன் ஃபைபர்ஸ் தான் இங்கே நம்ம இந்த லிம்ஃப் ஆர்கன்ஸில் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ் வந்து the type 1 and type 2 collagen வந்து பார்த்தீங்கன்னா they are highly eosinophilic. ஆனால் இந்த type 3 collagen or reticular fibers வந்து they do not pick up eosin. eosin strain-ஐ pick up பண்ணாது. ஆனால் they are attracted to silver. அதனால் they are called argyrophilic. argyrophilic fibers. They are attracted to silver. அதனால் கொமோரி இம்ப்ரெக்னேஷன், சில்வர் இம்ப்ரெக்னேஷன் மெத்தட் அதெல்லாம் வச்சு இதை ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்தா அது என்ன கலரில் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும்னா பிளாக் கலரில் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ இங்கே நம்ம அந்த பார்க்குற ஃபைபர்ஸ் ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ் ஆர் டைப் 3 கொலாஜன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தெரியுது பாருங்கள். ஸோ ப்ரெசன்ட் இன் ஆல் எக்ஸப்ட் அப்படின்றது தான் கொஸ்டின். எல்லா லிம்ஃப் ஆர்கன்ஸ்லையும் இருக்குது எக்ஸப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைமஸ். எக்ஸப்ட் வந்து தைமஸ்க்கு மட்டும் ரெட்டிகுலர் ஃபைபர்ஸே கிடையாது. ஸோ தைமஸ் தான் ஆன்சர். சரி, தைமஸ்க்கு அப்போ ஸ்கேஃபோல்டிங்க்கு என்ன தான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைமஸோட எபித்தீலியல் செல் இருக்குது, தைமிக் எபித்தீலியல் செல்னே இருக்குது. அதுவே வந்து இட் வில் ஆக்ட் அஸ் ரெட்டிகுலோசைட்ஸ். ரெட்டிகுலோசைட்ஸாக ஃபங்க்ஷன் ஆகி அதுவே தே ஃபார்ம் தி ஸ்கேஃபோல்டிங் ஃபார் தி ஆர்கன். Okay, so they don't have separate fibers, but the epithelial cells of the thymus, they themselves form a scaffolding for the thymic organ. Okay, thank you.